ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஊசி பாலை செடி. இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் சிவப்பிலான பூக்கள் இருக்கும். நல்ல ஒரு அழகிய ரம்மியமான ஒரு பூக்களா இருக்கும். இதோட காய் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு போன்ற வடிவில் உடைய காயா இருக்கும். இந்த காயும் இந்த பூவ வச்சு தான் இந்த கொடிய வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த பூவையும் இந்த காயும் இருக்கிற இந்த கொடிய நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைய மருத்துவ குணமுள்ள ஒரு கொடியா அது இருக்கு. இதோட இலைகளை வந்து நல்லா நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி நம்ம சுத்தம் செஞ்சுக்கிட்டு, அந்த இலைகள வந்து நல்லா மென்று நம்ம வந்து துப்பிடணும். இந்த மாதிரி பண்ணும்போது, வாய்ப்புண் எல்லாமே வந்து நல்லா வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் இதுக்கு ஏன் ஊசி பாலை அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா, இதோட பூக்களையோ, இல்ல இலையையோ, இல்லன்னா அதோட காயையோ நம்ம எதையும் பறிச்சோம்னா, அதில வந்து ஒரு பால் போன்ற ஒரு தன்மை வரும். ஒரு பால் போன்ற ஒரு இது வரும். அது வந்து நம்ம உடம்புல இருக்க எந்த விதமான புண்ணையும் ஆற்றக்கூடியது. முகத்தில் வரக்கூடிய அந்த புண்கள், கை, கால்கள், நடக்கும் அந்த பாதத்தில இந்த மாரி இடத்துலலாம் வர புண்கள் எல்லாமே, அந்த பாலானது நமக்கு சூப்பரா வந்து அ கம்மி பண்ணிடும். ஸோ, நம்ம கண்டிப்பா இந்த செடிய வந்து இது பண்ணிக்கலாம். இந்த செடியோட இலைகள நல்லா வாஷ் பண்ணிட்டு, துவையல் பண்ணும்போது மிகவும் உடம்புக்கு வலிமை கொடுக்கும்.